ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமே இன் திஸ் கிச்சன். எல்லாருக்குமே ஸ்மைலி எமோஜினா ரொம்பவே பிடிக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிறேன். கொஞ்சம் பெருசாக மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நம்ம மேஷ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் நல்ல மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மாவு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் இருந்தால் பொட்டேட்டோ டவுட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோ டவுட்டில் கொஞ்சம் பாதியாக எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்டு ஷேப்பாக, கொஞ்சம் பெரிய சைஸ் ரவுண்டு ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பொட்டேட்டோ மாவை நம்ம நல்லாவே பரத்தி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோ மாவை போட்டு நல்லா பரத்தி விட்டுக்கலாம். நல்லா கையால் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை இன்னும் கொஞ்சம் கூட மெல்லிசாக்கிறதுக்கு நம்ம வந்து சப்பாத்திக்கு ரோல் பண்ணுவோம்ல, ரோலர், அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம், மாவு திக்காகவே இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரை பண்ணும்போது மாவு நல்லா திக்காகவே இருக்கக்கூடாது, நல்ல நைஸாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவை நல்லா பரத்தி விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு லிட் எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூட லிட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஃபேஸ், அந்த ஸ்மைலோட ஃபேஸ் கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லிட் இருந்துச்சு. அந்த லிட்டால் இந்த மாதிரி நம்ம அந்த மாவில் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாவுலேருந்து ஒரு எட்ஜு ரவுண்டு கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி 3 சைஸ் ஃபேஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரா, அப்படி இல்லைன்னா பென்னோட அந்த ரீஃபில் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டியூப் இருக்கும்ல, அந்த டியூபை யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த இப்போ ஸ்மைலுக்கு ஒரு கண் வச்சிடலாம். 2 சைஸ் கண் வைக்கலாம். ஸோ அந்த கண் வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி அந்த டியூபால் அழுத்தி கொடுத்து லைட்டாக திருகி விட்டுக்கோங்க. அப்போ அந்த மாவு உள்ளே வந்துடும், அந்த டியூபுக்குள்ளாடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவுலையுமே பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலி அந்த பேருக்கு ஏற்றபடி நம்ம பொட்டேட்டோவுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அந்த ஸ்மைலி கரெக்டாக வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீதம் இருக்கிற எல்லா ஸ்மைலிஸ்லேயுமே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்மைல்ஸை ஏற்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. நம்ம அழுத்தம் கொடுப்போம் தெரியுமா, அந்த லிட்டால் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக வந்துடணும். அப்போ தான் நம்ம அந்த மாவை வந்து பிரித்து எடுக்கும்போது அந்த ஸ்மைலியோட ஃபேஸில் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைலி ஃபேஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்மைலி ஃபேஸ் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மைலி ஃபேஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு பெட்டரான ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பூனெல்லாம் எடுக்கும்போது நீட்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு நைஃப் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நைஃப் இல்லைன்னா அந்த ஸ்பூனில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்துடும், எந்த டேமேஜ் இல்லாமல் ஸ்மைலி ஃபேஸ் சூப்பராக வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ ஸ்மைலி சூப்பராக நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா மொறுன்னு ரெடியாகி வந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த எண்ணெய் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ஸ்மைலி ஃபேஸையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்மைலி ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோலாம் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் அப்படி இல்லைன்னா மயோனீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி அட்டகாசமாக இந்த பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பாய்.